இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிராமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நிபந்தனைக்கு ஒபே பண்ண போது ஆண்டவர் தரிசனமானார். அப்புறம் தரிசனமான ஆண்டவர் நம் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார் என்று பார்த்தோம். கலங்கி பயந்து கொண்டு இருக்கிற வேலைகளே நம்மை தைரியப்படுத்தி ஆறுதலாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இருப்பிடம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நமக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி எழுப்பி தருகிறார், ஒரு இருப்பிடத்தை தருகிறார் என்று பார்த்தோம். நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்திலும் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே ஆபிராம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க, இப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவங்க குடும்பத்துல உள்ள ஏதோ ஒரு உறுப்பினரையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்மை ஆசீர்வதித்தா மாத்திரம் போதுமா? நம்ம மட்டும் ஆண்டவரை பின்பற்றினா போதுமா? நம்ம குடும்பத்துல உள்ளவர்களும் ஆண்டவரை பின்பற்றணும்ல, அப்பதானே நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்ப நம்ம நல்லா சுகமா இருப்போம், ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம கணவனோ அல்லது மனைவியோ நம்ம பிள்ளைகளோ சுகவீனமா இருந்தா நம்ம எப்படி ஆயிருவோம்? நல்லா சந்தோஷமா இருப்போமா? இல்ல நம்ம டல்லாயிருவோன்னு நம்மளுக்கே அந்த பாரம் சுமத்துகிறதாக இருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருவருக்கு ஒரு இஷ்யூ அல்லது சுகம் இல்லை அப்படின்னாலுமே அந்த குடும்பமே என்ன ஆயிரும்? நிலை குலைந்து விடுகிறது, ரொம்ப கலக்கத்திற்குள்ளாதாக ஆடி போய் விடுகிறார்கள். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், அந்த குடும்பமே ஆசீர்வாதமா இருந்தாதான் என் பிள்ளை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் மனைவி சாராயை இனி சாராய்ன்னு நீ சொல்லாத, சாராள் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் குறும்பு செய்யறவங்களா இருப்பாங்க. சில பிள்ளைங்க ஊதாரியா இருப்பாங்க, தெண்டச்சோறுன்னு கூட பேர் வாங்கி இருப்பாங்க, குடிகாரரா இருப்பாங்க, பாவத்திற்கு அடிமையானவர்களாக இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய பேர் வாங்கி இருக்கலாம், ரவுடின்னு பேர் வாங்கிடலாம். ஆனா ஆண்டவர் என்று சொல்றாரு, உன் பிள்ளை அப்படி ஒரு ரவுடியா குறும்புக்கார பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனா நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனே அர்த்தம். சோ உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் உன்னோட பிள்ளை குறும்புக்கார பிள்ளையா, ஒரு முட்டாளா, கீழ்ப்படியாத பிள்ளையா இருந்திருக்கலாம், ஒரு சோம்பேறியாக இருந்திருக்கலாம், ஒரு குடிகாரரா, ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையான பிள்ளையாக இருந்திருக்கலாம், உங்களுடைய கணவர் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களை நான் பரிசுத்தமாக மாற்ற போகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் மாற்ற போகிறேன். எப்படி சாராளை சாராய்ன்னு சொல்லாத சாராள்னு சொல்லுன்னு சொல்றாரோ, அது போல ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அது கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் மாற்ற போகிறேன், ஒரு மாற்றத்தை நான் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வேலைகளிலே உங்களிடத்தில் சொல்லுகிறார். நம்ம பிள்ளைகளுடைய குறும்புகளை மாற்ற போகிறார். நம்ம பிள்ளைகளுடைய பாவ அடிமைத்தனத்தை அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக பாருங்க, அந்த நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய பிள்ளையை நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றி ஒரு நல்ல ஒரு வேலையில அமர்த்துவேன். உன் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க இனி கவலைப்படாதீங்க. உன்னுடைய பிள்ளையின் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், நல்ல ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன். ஐயோ என் பிள்ளைக்கு வீடு இல்லைன்னு கலங்கி இருக்கிறீங்களா? நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைய தினத்திலே உங்களுக்கு சொல்றாரு. சரியா? அப்போ ஒருவேளை நம்ம மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ சுகவீனமா இருக்கலாம். ஆண்டவர் அதையும் சொல்றாரு, என் பிள்ளை சுகவீனமா இருக்குன்னு நீ கவலைப்படுறியா? நீ கவலைப்படாத, ஏன்னா உன்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம். நீ எப்போ சந்தோஷமா இருப்ப?
இருக்கிறப்ப நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நம்ம ஹாப்பியா இருக்கும்போதுதான் நம்ம சந்தோஷமா இருப்போம், அப்படிதானே? அப்போ உன் ஃபேமிலியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் இன்றைய தினத்திலே சொல்லுகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார். அதுக்காக அப்போ ஆபிரகாம், சாராளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதை யாரையும் அஃபெக்ட் பண்ணும், ஆபிரகாமும் அதை ஃபீல் பண்ணதான் செய்வார். என்ன, அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சாராளை ஆசீர்வதிப்பேன், அவளுக்கு ஒரு குமாரனை நான் கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய தினத்துல உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஃபேமிலியில யாராவது சுகவீனமா இருந்தீங்கன்னா, ஏதோ வேலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, இன்று உன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை மாத்திரமல்ல, நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? நம்மளோட சேர்ந்து யாரும் போனோம், நம்ம பிள்ளைகளும் சேர்ந்து நம்ம அவர்களை அழைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது. அப்போ நம்ம பிள்ளைங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை கொன்றணும்னு அர்த்தமா? இல்ல பிரியமானவர்களே, இதோட மறைவான அர்த்தம் என்ன அப்படின்னா, பாவமான மனிதனை நம் கொலை செய்வதற்கு முந்தி கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பாவம் செய்கிற நம்ம குழந்தைகளுக்காக, பாவத்துல அடிமைப்பட்டிருக்கிற நம்ம கணவருக்காக அந்த பாவ மனிதனை ஜெபத்தின் மூலமாக நம்ம போராடி மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நம்ம கைதான் முந்தி கொள்ள வேண்டும். சிலரை பார்த்திருக்கிறீங்களா, என் பிள்ளைக்காக ஜெபித்து கொள்ளுங்க, என் கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிரேயர் பண்ண மாட்டாங்க. என்ன இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்கிறாரு, அவனை கொலை செய்வதற்கு முதலில் உன் கை முந்தி கொள்ள கடவுது. அவனைங்கிறது சத்துருவை குறிக்கிறது. என்ன, இந்த பாவ கிரியை தூண்டுகிற அந்த சத்துருவை அழிப்பதற்கு முதலிலே நம்ம கை முந்தி கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் மத்தவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரேயர் ரெக்வெஸ்ட் கேட்கறது தப்பு இல்லை, சரியா? ஆனா முதலாவதாக நம்ம குடும்பத்தினருக்காக பாரத்தோடு நம்ம தான் போய் ஆண்டவரிடத்துல போய் நிற்கணும். நம்ம முதலாவதாக அந்த பாவ மனிதனை நம்மளுடைய கரங்கள் தான் திறப்பிலே நின்று போராடி மேற்கொள்ள வேண்டும். அப்படிங்கும் போது நம்ம அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுடைய மனைவி சாராளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முற்பட்டாரோ, அது போல இன்று நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அல்லது என் கணவர் இந்த குடிவரியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே, ஆண்டவர் அவர்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். குடிகாரராய் இருக்கிற உங்க கணவரை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்ற அவர் விரும்புகிறார். இன்றைய இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஆபிரகாமோட மனைவி சாராளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எப்படி கட்டளையிட்டீங்களோ அதுபோல இயேசப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் வேண்டுதலை நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கட்டளையிடுங்க இயேசப்பா. அப்பா, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கட்டளையிடுங்க தகப்பனே. ஐயோ, என் கணவர் குடிகாரராய் இருக்கிறார் என்று கலங்கி நிற்கிற மனைவி மார்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா, நீங்க ஏசப்பா பாவியான பிள்ளைகளை, ஏசப்பா குறும்புக்கார பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலத்தால் இடைகட்டுங்கப்பா. வியாதியை நீங்க விலக்குகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நீங்க இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. பலவீனத்தை நீக்கி சுகத்தை தருகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை